ஒரு ஆளு கேக்கு கேக்கு கூட நீ இறக்கல அதுக்குள்ளேயே என்ன இருக்கீங்க அப்படின்னு பார்த்தான். அங்க வரும்போது இங்க அப்படியா அம்மா சமையல் சாப்பிட்டு இல்ல அம்மா இல்ல உண்மை சொல்லு. அம்மா சமையல் பிடிக்குன்னு பாக்கியா இல்ல இன்னைக்கு என்ன தச்சிருக்கான்னு பாக்கியா? பிடிக்கும். நீ சொல்லு. இதெல்லாம் போய் அதானே பார்த்தேன். எப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பசங்க எப்போதும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்களோ இல்லையோ பேக்கை கூட கலத்தாமல் நேராக கிச்சனுக்கு போயிட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் நிறைய வாட்டி சொன்னேன், ஒரு சிஸ்டர் கூட நம்பலை. இப்போ பார்த்துக்கிடுங்க, நான் ப்ரூஃபாகவே எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வச்சு மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். சாக்காவாதீங்க, கத்திரிக்காய் குழம்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. மீன் குழம்பு மெத்தட்லேயே வைக்கணும், அதான் சூப்பராக வரும். கொஞ்சம் நல்லா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி மீன் குழம்புக்கு என்ன மாதிரி நம்ம மசாலா போட்டு வைப்போமோ அதே மாதிரி வச்சிங்க வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கத்திரிக்காய் வந்து குழச்சி விடக்கூடாது. கத்திரிக்காய் வந்து முக்கால் வேக்காட்டில் தான் இருக்கணும். இந்த சட்டியோட சூட்டு இருக்குல்ல, அந்த சூட்டுலேயே கத்திரிக்காய் வந்து வேகணும். அப்படி வச்சா தான் கத்திரிக்காய் வந்து குலையாமல் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி அப்படி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். பயல்வர்கிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எட்டி பார்த்துட்டு கிடந்தாங்க.